தொண்டர்களின் அபிமானத்தை இழந்து நிற்கும் அதிமுக, மக்களின் ஆதரவை இழந்து கொண்டிருக்கும் திமுக, இந்த இரண்டு பதங்களையும் தனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு விஜய்க்கு இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். திரு விஜய் அவர்கள் எப்படியாவது கூட்டணிக்கு வந்துவிட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு எடப்பாடியிடம் இருக்கிறது. விஜய்க்கு நிறைய தொகுதிகளை கொடுத்தால் கூட அது விளைச்சலில் நட்டம். ஆனால் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் விதை நெல்லுக்கே நட்டம் என்று நினைக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி விழாவில் நான் தமிழிலே பேசுவேன் என்றெல்லாம் திரு பிரசாந்த் கிஷோர் பேசியிருப்பதை சாதாரணமாக கடந்து போகக்கூடாது. ராஜ்யசபா சீட்டு தருவதாக அனைத்து பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னார். எடப்பாடி நான் அப்படி எங்கேயும் சொல்லவே இல்லை என்று சொல்கிறேன். சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்றேன். எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தொடங்கினப்ப இருந்த அரசியல் சூழல் தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் தொடங்குறப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு இல்லை, நான் இரண்டையும் வெவ்வேறாக பொருத்தி பார்க்கிறேன். புரட்சித் தலைவருடைய காலம் என்பது வேறு. அப்போ ஒருவேளை திருமதி விஜயகாந்த் திமுகவுக்கு போக வேண்டாம், செந்தூரபாண்டி திரைப்படத்தின் மூலம் விஜயை திரைப்படத்திலே அறிமுகப்படுத்தியவர் விஜயகாந்த் தான். அரசியலிலே விஜயை முதலமைச்சராக அறிமுகப்படுத்துகிற வேலையை திருமதி விஜயகாந்த் செய்யக்கூடாதா? மதுரையில் 31 வருடம் தமிழகத்தை ஆட்சி செய்த அதிமுக ஒரு மாநாடு போட்டுச்சு. அது ஒரு புளிச்ச மாநாடு. உண்மையாகவே ஒரு புரட்சி மாநாட்டை நடத்தியது விஜய் தான். அவர் சுற்றுப்பயணத்தை நடத்தி முடிக்கிற போது புழுதி அடங்குவதற்கு 10 நாள் ஆகும். இப்போ முதல் மேட்ச்லேயே செஞ்சுரி அடித்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறது இல்லையா? அதுபோல முதல் தேர்தலிலேயே என் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கக்கூடாதா? சூரிய வெளிச்சத்தில் தான் இலைகள் துளிர்க்கும் என்கிற விஞ்ஞான தத்துவத்தையே தகர்த்தெறிந்து அது சந்திரனாலும் சாத்தியம் என்று நிரூபித்தவன் ராமச்சந்திரன், புரட்சி தலைவர். அந்த புரட்சி தலைவர் வெற்றிக்கு காரணமே அவர் உருவாக்கி வைத்திருந்த தலகர்த்தாக்கள். அதே போல விஜய் அவர்களும் அதை செய்ய வேண்டும். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் சிந்தனையாளர் திரு மருது அழகராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீப அரசியல் சூழலில் தமிழகத்தின் மிகப்பெரிய பேசுபொருள் அப்படின்னா திரு விஜய் அவர்கள், தாவேகாவினுடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு ரம்ஜான் அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது தான். பல முறை 2 முறை இதற்கு முன்னாடி நடிகராக இருந்த பொழுது அவர் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் சிறு சிறு நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு அரசியல் தலைவராக பரிணமித்த பிறகு இன்னைக்கு அவர் கலந்து கொள்கிற இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. திமுகவிற்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாது? இன்றைக்கு இப்தார் நோன்பு திறப்பில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் கலந்து கொள்கிறார். இப்தாரில் நோன்பு மிகு இன்றைக்கு நிச்சயமாக 26 அவர் மாண்புமிகு என்கின்ற உச்சத்தை அடைவார் என்று நான் நம்புகிறேன். விஜயின் அரசியலை நான் எப்பொழுதும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஒரு தலைமுறையும் ஒரு தலைமையும் ஒரு சேர அரசியலுக்கு வருகிறார்கள். ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தை கையில் பிடித்துக் கொண்டு இருதுருவ அரசியலான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவுக்கும் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கும் விதமாக அவர் களத்திற்கு வந்திருக்கிறார். அவருக்கு அரசியல் சூழல் மிகச் சாதகமாக இருப்பதாக நான் கருதுகிறேன். அதை அவர் எப்படி முன்னெடுத்து போகப் போகிறார் என்பது வேறு. இளைஞர்கள் என்பது ஒரு பெரிய சக்தி. ஆனால் அதனை நெறிப்படுத்துவதும் ஒழுங்குபடுத்துவதும் பெரிய சவால். அதனை விக்கிரவாண்டியிலே அவர் நிகழ்த்தி காட்டினார். கண்மாய் நிறைய தண்ணீர் இருந்தாலும் அதனை வயலுக்கு கொண்டு செல்வதற்கு வாய்க்கால்கள் தேவை. அப்படிப்பட்ட வாய்க்கால்களை எல்லாம் அவர் எப்படி கட்டமைக்கப் போகிறார்? நிர்வாகத்தை எப்படி செம்மைப்படுத்தி ஒரு பெரும் இளைஞர் சக்தியை கையில் எடுத்து தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மக்களுடைய அபிமானத்தை பெற்று இருதுருவ அரசியலுக்கு ஒரு பெரிய சவாலாக அவர் எப்படி மாறப்போகிறார் என்பதை உங்களைப் போல பொதுமக்களைப் போல நானும் அவளோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருப்பதாக நான் கருதுகிறேன். இருதுருவ அரசியல் அப்படின்னு நீங்கள் பேசுறதுனால சொல்கிறேன். இங்கே வரக்கூடிய புதிய கட்சிகள் எல்லாமே விஜயகாந்த் அவர்கள், தேமுதிக உட்பட, சீமான் அவர்கள் உட்பட எல்லாமே திராவிட கட்சிகளுக்கு எதிராக, அதிமுக திமுகவுக்கு எதிரான சிந்தனையோடு தான் வருகிறார்கள். அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இன்னைக்கு சிறுபான்மையினுடைய வாக்குகளை குறிவைத்து தான் விஜய் அவர்கள் இந்த மாதிரி செய்கிறாரு. இது ஏறக்குறைய இது திமுக அதிமுக செய்யக்கூடிய விஷயம் மாதிரி தான் இருக்குது. இது எப்படி அவங்க கூட சேர்த்து வச்சு தானே பார்க்க முடியும்? எப்படி தனியாக ஒரு கட்சியாக பார்க்க முடியும்? ஒரு புதிய மாற்றத்திற்கான கட்சியாக பார்க்க முடியும்னு கேட்குறாங்க. எப்படி பார்க்க? இல்லை, தமிழக வெற்றி கழகத்தை நான் பிற கட்சிகளிடமிருந்து வேறுபடுத்தி பார்ப்பதற்கான காரணம், விஜயினுடைய அரசியல் வருகை என்பது ஒரு சரியான பருவத்தில் நிகழ்ந்திருக்கிறது. திரு கமல்ஹாசன் காலம் கணிந்து அவரே சொல்லியிருக்கிறார், நான் காலம் கடந்து வந்து விட்டேன், ஒரு 20 வருடங்களுக்கு முன்பே நான் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும், அதுதான் என் அரசியல் தோல்விக்கு ஒரு காரணம் என்று அவரை ஒப்புக்கொண்டிருக்கிறார். நான் விஜயினுடைய அரசியல் வருகையின் இந்த பூகோள சூழல் என்பது
அரசியலில் அவருக்கு மிகச் சாதகமாக இருக்கிறது. காரணம், திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை காலூன்றிய போது அன்றைக்கு அவருக்கு பெரும் சவாலாக இருந்தது அன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மாவும் டாக்டர் கலைஞரும். இருவரும் ஆளுமைகள் இருந்த காலம். அதனை உடைத்து கொண்டு முன்னேறுவதற்கு அவருக்கு மிக பெரும் சவால்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இரண்டு ஆளுமைகளும் கிடையாது. நீங்கள் இப்போ சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் திரு ஸ்டாலின், திரு அண்ணாமலை, விஜய், இப்படிப்பட்ட ஆட்களை சீமான் இவர்களை எல்லாம் பொருத்தி பார்க்கிற போது எல்லோருக்கும் அறிந்தவராகவும் எல்லோருடைய அபிமானத்தை பெற்றவராகவும் குறிப்பாக இளைஞர் பெண்களிடையே ஒரு பெரும் ஈர்ப்பை கொண்டிருக்கக்கூடிய கதாநாயகனாக விஜய் இருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆக எல்லா வீடுகளிலும் ஒரு விஜய் ரசிகர் இருப்பார், எல்லா வீடுகளிலும் ஒரு விஜயினுடைய ரசிகை இருப்பார். அதுவும் இளைஞர்கள். இப்போ பெற்றோர்கள் சொல்லக்கூடியதை பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் பிள்ளைகள் சொல்லக்கூடியதை, பிள்ளைகளின் விருப்பத்தை பெற்றோர்கள் கேட்பார்கள். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞனும் ஒரு பெண்ணும் இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போடுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் அதை செவிமடுத்து கேட்டு அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நான் சொன்னது போல அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மக்களிடம் எழுந்திருக்கக்கூடிய எதிர்ப்பு அலை, அனைத்திந்திய அண்ணா திமுக தொடர் பிளவுகளால் தொடர்ந்து தோல்விகளை தழுவி சரிந்து கொண்டு ஒற்றை தலைமை என்கின்ற இடத்தில் எடப்பாடியால் சோபிக்க முடியாத ஒரு சூழல். ஆக தொண்டர்களின் அபிமானத்தை இழந்து நிற்கும் அதிமுக, மக்களின் ஆதரவை இழந்து கொண்டிருக்கும் திமுக, இந்த இரண்டு பதங்களையும் தனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு விஜய்க்கு இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனாலும் இருவரும் சாதாரணமாக களத்தை விட்டு போய்விட மாட்டார்கள். திரு விஜய் அவர்கள் எப்படியாவது கூட்டணிக்கு வந்து விட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு எடப்பாடியிடம் இருக்கிறது. அவர் பாஜகவிடம் சிக்குவதை விட எடப்பாடியோடு விஜயோடு சேர்ந்து கொண்டு தன் அரசியலை தக்க வைத்து விடலாம் என்றும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று அவர் கணக்கு போடுகிறார். அந்த முயற்சிகளையும் எடுக்கிறார். அப்படித்தான் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வரை கூட்டணி கிடையாது, அதிமுகவோடு கூட்டணி என்பதெல்லாம் திட்டமிட்டு பரப்பப்படுகிற வதந்தி என்று தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலிருந்து அறிக்கைகள் வருகிறது. ஆனால் விஜயின் கூட்டணிக்கு நாங்கள் முயற்சிக்கவில்லை என்று அதிமுகவிலிருந்து யாரும் சொல்லவில்லை. அமைதியாக இருக்கு. மாற்றாக நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம் மீண்டும் அதே விஜயின் கூட்டணியை இவர் விரும்புகிறார்கள். எப்படியாவது விஜயோடு கூட்டணி அமைத்து விட்டால் அது தன் தலைமையும் தப்பித்து விடும், பாஜக தன்னை தன் தலைமை அதிமுகவின் தலைமையிலிருந்து அகற்றி விடுமோ என்ற அச்சம் எடப்பாடிக்கு இருக்கிறது. அதனால் ஒரு கூட்டணியை விஜயோடு அமைத்து, இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கு நிறைய தொகுதிகளை கொடுத்தால் கூட அது விளைச்சலில் நட்டம். ஆனால் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் விதை நெல்லுக்கே நட்டம் என்று நினைக்கிறார் எடப்பாடி. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, 6 மாதம் ஆகட்டும். அதே நேரத்தில் அதிமுகவுக்குள் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறது. அது தொண்டர்களிடமல்ல, 2ஆம் கட்ட தலைவர்களிடம், நிர்வாகிகள். ஏற்கனவே ஓபிஎஸ், திரு டிடிவி போன்றவர்களெல்லாம் பாஜக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுகவின் ஒரு பெரிய பகுதி பாஜகவிடம் கூட்டணியாக சேர்ந்து விட்டது. இப்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் என்று சொல்லப்பட்ட, இன்னும் சொல்ல போனால் எடப்பாடிக்கு இடதும் வலதுமாக இருந்த தங்கமணி, வேலுமணி போன்றவர்கள் எல்லாம், செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாம் பாஜக கூட்டணி வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது பாஜக தலைமை கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் தன் தலைமையை அதிமுகவிலிருந்து மாற்றிவிடுமோ என்கிற அச்சம் கூட எடப்பாடிக்கு இருக்கலாம். அதனால்தான் அவர் என்ன நினைக்கிறார், எப்படியாவது ஒரு 6 மாதம் வாய்தா வாங்கி கொண்டே காலத்தை தள்ளி கடைசி நேரத்தில் எப்படி உள்ளாட்சி தேர்தலிலே பாஜகவை கழட்டி விட்டாரோ, எப்படி நாடாளுமன்ற தேர்தலிலே டெல்லி வரை சென்று மோடியின் அருகிலே அமர்ந்து விட்டு 3ஆம் முறையாக மோடி தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்தி பேசிவிட்டு அதற்கு பிறகு இங்கே வந்து பாஜகவை கழட்டி விட்டாரோ, அதுபோல கடைசி வரை நம்ப வைத்து பாஜகவை கழட்டி விட்டு தாவேகாவோடு ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதைத்தான் எடப்பாடி முயற்சிப்பதாக தெரிகிறது. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை தன் தலைமையில் ஒரு கூட்டணி, தன் தலைமையில் ஆட்சி, 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு இமாலய இலக்கை கையில் பிடித்து கொண்டு தன்னம்பிக்கையோடு அவர்கள் களத்தில் இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். எடப்பாடியின் சரிந்து கொண்டிருக்கும் அரசியலை காப்பாற்ற வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ விஜய்க்கு கிடையாது. திமுகவை பொறுத்தவரை ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்கிற பதற்றம், வாழ்வா சாவா போராட்டம் 2026 என்பது அதிமுகவுக்கான கலக்கம். ஆனால் விஜயை பொறுத்தவரை நெருக்கடிகள் இல்லாமல், நிர்பந்த சூழல் இல்லாமல், சுதந்திரமாக மக்களையும் தொண்டர்களையும் தன் ரசிகர்களையும் நம்பி விஜய் தமிழகத்தினுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளப் போகிறார். எனவே இந்த தேர்தல் ஒரு மும்முனை
போட்டியாக தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமைவதற்கு சாத்தியம் இருக்கிறது. தாவேகா தலைமையில் தான் அந்த கூட்டணி வரும். நிச்சயமா தாவேகாவை இணைத்து கொண்டு வேற ஒருத்தங்க தலைமையில போக மாட்டாங்க. எனக்கு தெரிய திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பேசியிருப்பது, ஏன்னால் அவர் வியூகம் வகுத்து கொடுப்பவராக வராவிட்டாலும் விஜயினுடைய அரசியலுக்கு ஆலோசகராக இருந்து விஜயின் வெற்றியை நான் நிச்சயமாக உறுதிப்படுத்தி காட்டுவேன். அடுத்த ஆண்டு தமிழகத்தில் தோனி செல்வாக்கு பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவரை விட கூடுதலாக தமிழக மக்களால் அறிந்தவனாக நான் வருவேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி விழாவில் நான் தமிழிலே பேசுவேன் என்றெல்லாம் திரு பிரசாந்த் கிஷோர் பேசியிருப்பதை சாதாரணமாக கடந்து போகக்கூடாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுடைய அரசியல் வெற்றிக்கு பின்னிருந்து வியூகம் வகுத்தது அவர்தான். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி, ஆந்திராவிலே ஜெகன்மோகன் ரெட்டி, இன்னும் சொல்ல போனால் கடந்த 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு வியூகம் வகுத்தவர் அவர்தான். ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் விஜய் முதலமைச்சராக வருவார் என்று சொல்கிறார். தாவேகா தனி அணியாக வெற்றி பெறும் என்று சொல்வதை நாம் எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி அவர் வியூக வகுப்பாளராக பல வெற்றிகளை கண்டிருந்தாலும் அரசியல் வந்த பிறகு பீகார்ல அவர் தொடங்கிய இயக்கமே பெரிய தோல்வியை இல்லை. அதை ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்கணும். தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சியாளராக இருப்பவர்கள் எல்லாம் பெரிய வெற்றியை பெற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். வெற்றி பெற்றவனை விட தோற்றவனுக்குத்தான் அனுபவம் அதிகம். எவையெல்லாம் தோல்வியை தரும், எவை செய்ய தவறினால் வெற்றி பறிபோகும் என்பதை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். இப்போ நீங்கள் கம்பீர் இந்திய அணிக்கு பயிற்சியாளராக இருக்கார். அவர் பெரிய அளவில் சோபித்தவர் கிடையாது. ஆனால் பெரிய அளவில் இந்திய அணியை சோபிக்க வைக்கக்கூடிய அனுபவம் அவரிடம் இருக்கிறது. அதனால் எந்த பயிற்சியாளர்களும் பெருவெற்றி பெற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். அது கபடிக்காக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அதீத விளையாட்டாக இருந்தால், ஆமாம், அதுபோல அரசியலிலுமே ஒருவரை வெற்றி பெற வைப்பதற்கு அவர் வெற்றி பெற்றவராக இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. இன்னும் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். 100 ஆண்டு காலம் வாழ்வது எப்படி என்று ஒரு புத்தகம் எழுதுகிறார் என்று சொன்னால் அவர் 100 வருஷம் வாழ்ந்திருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நான் சொல்ல எங்களுக்கு அனுபவங்களையும் தன் அரசியல் அனுபவங்களையும் தேடி சேர்த்த தரவுகளையும் சேர்த்து ஒரு கட்சியை வெற்றி பெற வைப்பதற்கான வியூகங்களை வகுப்பவர் பெரும் வெற்றியாளராக இருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. நான் அந்த அடிப்படையில் ஒரு பீகாரில் தோத்துட்டாரு அப்படின்றத நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் அடுத்தது நடந்த ஒரு இடைத்தேர்தலில் 2ஆம் இடத்திற்கும் வந்திருக்கிறார். நாம் கட்டுத்தொகை பறிபோன கணக்கைத்தான் பேசுகிறோமே தவிர அவரே அடுத்து வந்த ஒரு இடைத்தேர்தலில் 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். ஸோ அதனால் 21% வாக்குகளை பெற்றிருக்கிறார் பீகாரில். அதனால் பிரசாந்த் கிஷோர் அவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது. இவர்கள் குறைத்து மதிப்பிட்டு இன்றைக்கு திமுக பேசலாம். காரணம், எதிரணிக்கு தங்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் ஒரு தலைவரை உருவாக்குகிறாரே என்கிற பயத்தில் பிரசாந்த் கிஷோரை தாழ்த்தி பேசுகிறார்கள். இவர் தாழ்த்தி பேசிய இவர்கள் தானே 300 கோடிக்கு மேல் கொடுத்து கடந்த தேர்தல் வரை வியூக வகுப்பாளராக வைத்திருந்தார்கள். என்னை பொறுத்தவரை இன்றைக்கு விஜயின் வெற்றி கழகத்தை நோக்கி கூட்டணி கட்சிகளும் 2 அணிகளிலும் இருந்து, இப்பொழுது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை எடுத்துக்கங்க, ராஜ்யசபா சீட்டு தருவதாக அனைத்து பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னார், நாங்கள் ஆயத்தமாகிவிட்டோம், எங்களுக்கு அதிமுகவிலிருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு தருகிறார்கள் என்று சொன்னார். எடப்பாடி நான் அப்படி எங்கேயும் சொல்லவே இல்லை என்று சொல்கிறார். நான் எங்கே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்கிறார். அப்போ ஒரு முரண்பாடும் ஒரு பிளவும் அங்கே ஏற்படுகிறது. அப்போ ஒருவேளை திருமதி விஜயகாந்த் திமுகவுக்கு போக வேண்டாம், செந்தூர பாண்டி திரைப்படத்தின் மூலம் விஜயை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தியவர் விஜயகாந்த் தான். அரசியலில் விஜயை முதலமைச்சராக அறிமுகப்படுத்துகிற வேலையை திருமதி விஜயகாந்த் செய்யக்கூடாதா? ஒருவேளை விஜய் பக்கம் தேமுதிக வரலாம் அல்லவா? அதுபோல 2 அணிகளிலும் முரண்பாடு நிலையை எட்டக்கூடியவர்கள், மன மாறுபாடு கொள்ளக்கூடியவர்கள், விஜயின் 3வது சக்தியாக வரக்கூடிய விஜய்க்கு பின்னால் அணிவகுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இன்றைக்கு ஒற்றுமையாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது என்று சொல்லலாமே தவிர அது இன்னும் காலம் நெருங்க அங்கும் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் போன்ற இயக்கங்கள் மன வருத்தத்தோடு தான் இருப்பதாக தெரிகிறது. ஆக அங்கே அவர்கள் என்ன செய்யலாம்? விஜயை காரணம் காட்டி எங்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்று சொல்கிறார், நீங்கள் தாருங்கள் என்று கேட்கலாம். கூடுதல் தொகுதிகளை கேட்டு கொடிபிடிக்கலாம். அப்பொழுது முரண்பாடுகள் ஏற்பட்டால் அங்கு இருக்கக்கூடிய சில கட்சிகள் கூட வெளியேறி விஜயின் பின்னால் அணிவகுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இவையெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால், விஜய் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எங்கும் வளம் வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை முடிக்கிற போது நிச்சயமாக ஒரு பிரளயம் எழும் என்று நான் நம்புகிறேன். இன்னமும் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் நாடி இவர்கள் எல்லாம் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு பெரிய கேள்வி அவர் தொடங்கின காலத்திலேருந்து இன்று வரை அப்படியே அந்த கேள்வி தொக்கி நிற்கிறது. விஜய் இன்னும் ஒரு பலம் நிரூபிக்காத ஒரு தலைவர் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர் ஒரு பலம் நிரூபிக்காத, இதுக்கு முன்னாடி தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணி ஒரு வெற்றி அடையாத ஒருவர் பின்னால்
எப்படி இவ்வளவு கட்சிகள் இத்தனை வருஷமா இருக்கக்கூடிய கட்சிகள் போய் இணையும் அவருடைய தலைமைக்கு கீழே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது ஒரு மரத்தை வெட்டுவதற்கு 10 மணி நேரம் ஆகும் என்று சொன்னால் நான் கோடாரியை கூர்படுத்துவதிலேயே 9 மணி நேரத்தை செலவிடுவேன் என்கின்ற ஒரு தத்துவம் உண்டு. அநேகமாக அது அப்ரஹாம் லிங்கன் சொன்னதா என்று நினைக்கிறேன். அதுபோல விஜயை பொறுத்தவரை அவருக்கு முன் தேர்தல் அனுபவம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் விஜய் மக்கள் இயக்கம் பல உள்ளாட்சி தேர்தல்களை போட்டியிட்டு பல கவுன்சிலர்கள் பல பிரசிடென்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை அரசியல் ஞானம் உள்ளவராகத்தான் நான் அவரை பார்க்கிறேன். அவர் நடத்திய மாநாட்டு விதம், அவர் கொள்கைகளை பிரகடனம் செய்த விதம், தமிழக அரசியலை தற்போது அவர் கையில் எடுத்து போகிற யுக்தி, முதல் அரசியல் மாநாட்டிலேயே எனக்கு தெரிய கூட்டாட்சி அமைப்பு தொடங்கப்பட்டு 1952 முதல் பொது தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கு வரை ஒரு அரசியல் கட்சி தன் தொடக்கத்திலேயே நான் வெற்றி பெற்றால் என்னோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேன் என்று பிரகடனம் செய்த முதல் இயக்கம் வெற்றி கழகம்தான். அதுவே ஒரு அழகான தூண்டில், அது ஒரு அழகான அரசியல் சாதுரியம் என்று நான் கருதுகிறேன். ஆக விஜய் மிக லாபகமாகத்தான் அரசியலை கையாள்வதாக நான் கருதுகிறேன். அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருப்பதை யாரும் மறுக்க மாட்டார்கள். தொண்டர்கள் பலம் இருக்கிறது என்பதற்கு மதுரையில் 31 வருடம் தமிழகத்தை ஆட்சி செய்த அதிமுக ஒரு மாநாடு போட்டுச்சு. அது ஒரு புளிச்ச மாநாடு. உண்மையாகவே ஒரு புரட்சி மாநாட்டை நடத்தியது விஜய் தான். ஒரு மாநாடு எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு விக்கிரவாண்டி மாநாடு ஒரு எடுத்துக்காட்டு. எவ்வளவு கூட்டம், எவ்வளவு இளைஞர்கள், ஒரு 5 லட்சம் பேர் குறைச்ச மஞ்சு வச்சுமே. 5 லட்சம் பேர் என்று சொன்னால் 5 லட்சம் குடும்பங்கள், 5 லட்சம் குடும்பங்கள் கையில் இருக்கிறது. ஒரு குடும்பத்திற்கு 4 ஓட்டு என்று சொன்னால் கூட 20 லட்சம் ஓட்டு கையில் இருக்கு. அதுவே ஏறத்தாழ 8% வந்துருது. அதற்கு பிறகு இவரது சுற்றுப்பயணம் ஏற்படுத்த போகக்கூடிய ஒரு சாதுரியமான ஒரு சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொண்டார் என்று சொன்னால், அவர் சுற்றுப்பயணத்தை நடத்தி முடிக்கிற போது புழுதி அடங்குவதற்கு 10 நாள் ஆகும். 2017க்கு பிறகு 16க்கு பிறகு புரட்சித் தலைவர், அதுக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பிறகு ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப்பை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு விஜயை தவிர இன்னொருவர் இருப்பதாக நான் கருதவில்லை. அவரை அப்படி துச்சமாக நினைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அச்சம் வந்திருக்கிறது. அதிமுக பாருங்க, இப்பொழுதே அவர்கள் சரிபாதி கூட 117 60 சீட்டு, ஆந்திரா ஃபார்முலா, பவன் கல்யாண் போல துணை முதல்வர் என்று அவர்கள் கேட்பதாகவும், இல்லை ஆந்திரா மாடல் வேண்டாம், கர்நாடக மாடல் வைத்துக் கொள்ளலாம், 117 என்கின்ற விவாதங்கள் எல்லாம் எழுந்து விட்டது. ஆக விஜய் தொடக்கத்திலேயே இப்போ முதல் மேட்ச்லேயே செஞ்சுரி அடித்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறது இல்லையா? அதுபோல முதல் தேர்தலிலேயே என் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கக்கூடாதா? ஆக என்னை பொறுத்தவரை விஜயின் அரசியல் 2 கழகங்களுக்கும் மிக பெரும் கலக்கத்தையும் அச்சத்தையும் தந்திருக்கிறது என்பதை யாராலும் இருக்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி முதல் மேட்ச்லேயே செஞ்சுரி அடிச்சு வெற்றி பெறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி, முதல் தேர்தலிலேயே அவர் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அதையே தான் அவர் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பேசுறப்போ சொன்னாரு, 2 முறை நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கடந்த காலங்களில். எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஆட்சியை நினைவுபடுத்தினார், இந்த மாதிரி அண்ணா அவர்களுடைய அந்த ஆட்சியை நினைவுபடுத்தினார். உங்ககிட்ட நீங்க அம்மா அவர்களோடு பயணித்திருக்கிறீர்கள், பத்திரிகைகளில் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்திருக்கீங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தொடங்கினப்ப இருந்த அரசியல் சூழல் தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் தொடங்குறப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு? இல்லை, நான் 2ஐயும் வெவ்வேறாக பொருத்தி பார்க்கிறேன். புரட்சித் தலைவருடைய காலம் என்பது வேறு. விஞ்ஞானம் வளராத காலம். தமிழருடைய சாயங்கால சந்தோஷம் சினிமா மட்டும்தான். அன்றைக்கு பெரிய ஊடகம் விடுதலை போராட்ட வேட்கையை கூட மக்களிடம் ஒரு ஒரு கொதி நெருப்பாக, ஒரு எரிமலையாக வெடிக்க வைத்ததிலே சினிமாவுக்கு பங்குண்டு. ஆக சினிமா என்கின்ற ஒரு ஊடகம் மட்டும்தான் அப்பொழுது இருந்தது. அந்த காலகட்டத்தில் புரட்சித் தலைவருக்கு இருந்த சூழல் இன்றைக்கு வேறு. கடுமையான போட்டி, ஊடகங்களின் வளர்ச்சி, ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய ஊடக சாம்ராஜ்யத்தை வைத்திருக்கிறது. அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டுகாலம் தமிழகத்தை ஆட்சி செய்து அனுபவமிக்க அரசியல் தலைவர்களையும் பொருளாதாரத்தில் தலைத்தோங்கி நிற்கக்கூடிய தலைவர்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த 2 பெரும் ஜாம்பவான்களையும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் ஒரு இளைஞர்களை கையில் பிடித்துக் கொண்டு ஒரு பெரிய பொருளாதார பின்புலம் இருப்பதாக நான் தெரியவில்லை. ஆனால் நிறைய சவால்கள் காத்திருக்கிறது. ஆனால் இங்கே எங்கே ஒரு மாறுபாடு என்று சொன்னால், அன்றைக்கு 77 புரட்சித் தலைவர் ஆட்சி பிடித்தார் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் 67 ஆட்சிக்கு வந்தது. திமுகவிலிருந்து ஒரு பிளவாக அவர் உருவாகி வெளியே வந்தார். விழுந்து கிடந்த காங்கிரசின் வாக்குகளை, நான் சொல்ல புரியுதாங்களுக்கு, திமுகவிடம் தோற்றது காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் வாக்குகளையும் புரட்சித் தலைவர் தன்வசப்படுத்தி கொண்டார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு பெரிய ஆதரவை தனக்கு தான் உருவாக்கி கொண்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தால் வீழ்த்தப்பட்டு கிடந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவையும் தன்வசப்படுத்தி கொண்டார்.
ஆக அப்படி எதிர்கொண்டு தான் அதற்கு பிறகு அவர் ஆட்சியை பிடிக்க முடியும். இது எல்லாமே திமுகவுக்கு எதிரான வாக்குகள், ஆமா, எதிரான மனநிலை. இன்றைக்கும் அது போன்ற ஒரு சூழல் எங்கே வந்திருக்கிறது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு வாக்குகள், அதிமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் என்பதை விட அதிமுகவின் மீது நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், அதிமுகவின் அபிமானத்து இரட்டைகளை சின்னத்திற்கே வெகு காலமாக வாக்களித்து பழகிய மக்கள் அடித்துக் கொண்டு, ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டு, சிண்டு பிடித்துக் கொண்டு, ஒருவருக்கொருவர் பிளந்து கொண்டு கட்சி நாசமா போச்சு, எவ்வளவு காலத்துக்கு ஒற்று விட மாட்டாங்க என்று நாடாளுமன்ற தேர்தலிலேயே இரட்டை இலை சின்னத்தை கடந்து வேறு சின்னங்களுக்கு ஓட்டு போடுவதற்கு பழகிவிட்ட மக்கள். ஆக கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப்பை எதிர்பார்க்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் அதிமுகவுக்கு வாக்களித்த மக்களும் விஜயை ஒரு தேர்வாக, விஜயை ஒரு மாற்று சக்தியாக பார்க்கக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது. நான் சொன்னது போலத்தான் புரட்சித் தலைவர் திமுகவால் வீழ்த்தப்பட்ட காங்கிரசின் வாக்குகளையும் தன்வசப்படுத்திக் கொண்டு திமுகவை வீழ்த்தினார். அதுபோல இன்றைக்கு திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளையும் சரிந்து கிடக்கும் அதிமுகவின் ஆதரவு வாக்குகளையும் தன்வசப்படுத்திக் கொண்டு புரட்சித் தலைவர் போல அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்தும் வாய்ப்பு விஜய்க்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். பல விஷயங்கள் நீங்க பேசுறப்ப திரை பிம்பம்னு ஒன்று சொன்னீங்க. திரைக்கான ஈர்ப்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில இன்னுமே இருக்கு. அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறப்ப சினிமாங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக இருந்தது. அதில் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள், செய்திகள் எல்லாம் அவர் ஒரு ஹீரோவா அன்னைக்கு சூழல்ல பார்க்கப்பட்டது. அரசியலோடு அதனால தான் அவர் ஒரு தலைவராக கூட பார்த்தார்கள் மக்கள். இன்னைக்கும் விஜய் அப்படிதான் வராரு. இப்போ இஃப்தார் இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியிலேயே கூட விமர்சனங்கள் வைக்கிறாங்க. கடந்த காலங்களில் அவருடைய படங்கள்ல இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக, தவறானவர்களாக சித்தரிச்செல்லாம் நடிச்சிருக்காரு. அந்த படங்கள்லாம் வெளிவர பிரச்சனை ஏற்பட்டு அதற்காக மன்னிப்பெல்லாம் கேட்டு இந்த படங்கள்லாம் வெளிவந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்கள் எல்லாம் மறைச்சிட முடியுமா, அது வாக்கா மாறிடுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுதுல. இல்லை, திரு விஜயகாந்த் அவர்கள் மீது எழுப்பப்பட்ட அதே குற்றச்சாட்டு, திரு விஜயகாந்த் அவருடைய திரைப்படங்களில் கூட தீவிரவாதிகளை பிடிக்கிற போது ஒரு தீவிரவாதிகள் இஸ்லாமியர் பெயர்கள் வைக்கப்பட்டிருந்தது, இஸ்லாமியர்களை அவமானப்படுத்தினார் என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. திரைப்படங்களை ஒப்பிட்டு கொண்டு அதனால் சிறுபான்மை மக்கள் இவர் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஏற்புடையதல்ல. சினிமாவுக்கு புனையப்படுகிற கதைகள் வேறு, ஆனால் அரசியல் களம் என்பது வேறு. திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை அவரை ஒரு மதத்துக்குள், ஒரு இனத்திற்குள், ஒரு சாதிக்குள் கொண்டு போய் அடைப்பதற்கான சாத்தியமே கிடையாது. அதிகபட்சமாக அவரை விமர்சிப்பதற்கு இன்னைக்கு என்ன சொல்ல முடியும்? அவர் அதே அரசியல் அதிகாரத்தில் பச்சைமைகள் கையெழுத்து போட்டு ஊழல்கள் செய்தவர் அல்ல, தமிழகத்தினுடைய கனிம வளங்களை விற்றவர் அல்ல. 9 லட்சம் கோடி கடனாக இருக்கிறது தமிழ்நாடு. அந்த 9 லட்சம் கோடி கடனுக்கு விஜய் காரணம் அல்ல. ஆக எந்த கோணத்தில் பார்த்தாலும் விஜயின் மீது பெரிய குற்றச்சாட்டை சொல்வதற்கு சந்தர்ப்பம் இல்லை. இப்தார் நோன்புனா ஒரு அரசியல் இதே இஸ்லாமிய நண்பர்களோடு ஒரு திரை நட்சத்திரமாக இருக்கிற போது அவர் தனிமையில போய் இப்தார் விருந்துகளில் கலந்துட்டு இருக்கலாம். இன்றைக்கு ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கியதற்கு பிறகு தன் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள் அவர்களோடு பங்கேற்று ஒரு இப்தார் விழாவை நடத்துவது என்பது காலகாலமாக நடத்தப்படுகிற ஒரு விஷயம்தான். இன்னும் சொல்ல போனால் இந்துத்துவாவை பிரதானமாக கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கூட கடந்த வருடம் இப்தார் நோன்பு நடத்தியது. அதனால இதை அதாவது தேடி தேடி விஜயின் மீது குற்றம் சுமத்துவதற்கு, காரணங்களை கண்டறிவதற்கு லென்ஸ் கொண்டு அழைகிறார்கள். அவையெல்லாம் எடுபடாது. விஜய் ஒரு ஹீரோ. அவரை தரந்தாழ்ந்து விமர்சித்தால் அவர்களை மக்கள் வில்லன்களாக பார்ப்பார்கள். சினிமாவில் எப்படி விஜய் எதிர்ப்பவனை வில்லனாக பார்க்கிறார்களோ அதுபோல களத்தில் விஜய் என்கிற மக்களுக்கு பிடித்த ஒரு கதாநாயகனை தரம் தாழ்த்தி அவரை இட்டுக்கட்டி விமர்சனம் செய்தால் அவர்களையும் மக்கள் வில்லன்களாகத்தான் பார்ப்பார்கள். என்னை பொறுத்தவரை அவர் நேர்மறை அரசியலை கையெடுக்கிறார். அதே நேரத்தில் என்னுடைய கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி, தமிழகத்திலே அரசியல் எதிரி திமுக. என் கொள்கைகள் இது, என் கொள்கை வழிகாட்டிகள் இவர்கள், என் கொள்கை தலைவர்கள் இவர்கள், எல்லாவற்றையும் பொதுவெளியில் மாநாடு நடத்தி பட்டவர்த்தமாக அறிவித்துவிட்டு அவர் களத்திற்கு வருகிறார். என்ன குற்றம் சொல்ல முடியும்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. அதன் நிர்வாகத்தின் மீதான கடந்த காலத்தவர்கள், நிகழ்காலத்தவர்களை விஜய் அடுக்கி பேசுவார். அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திமுக 31 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறது. அதன் நிறைகுறைகளை எடுத்து பேச முடியும். விஜயை குற்றம் சுமத்துவதற்கு என்ன இருக்கிறது? அவர் ஒரு மாற்றத்தை முன்வைக்கிறார். அதனால என்னை பொறுத்தவரை இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அது சொத்தை காரணங்கள், மக்களிடம் எடுபடாது. விஜய் அவருக்கு இருக்கக்கூடிய சவாலாக நான் பார்ப்பது கட்டமைப்பு, நிர்வாகம். ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்னது போல தான் கண்மாய் நிறைய தண்ணீர் இருந்தாலும் அதை வயலுக்கு கொண்டு போய் பயிருக்கு சேர்ப்பதற்கு வாய்க்கால்கள் தேவை. அந்த உட்கட்டமைப்போடும் நிர்வாகமும், மாவட்ட நிர்வாகம், ஒன்றிய கழகங்கள், கிளை கழகங்கள், பூத் கமிட்டிஸ், இவை போன்றவையெல்லாம் சரியாக நெறிப்படுத்தி இளைஞர்களை
வாக்களிப்பது மட்டுமல்ல, பெண்களை வாக்களிப்பது மட்டுமல்ல, பிறரையும் வாக்களிக்க வைப்பதற்கான சூழல்களை எப்படி உருவாக்குவது என்பதை மட்டும் சரியாக போதித்து விட்டால் 2 கழகங்களுக்கும் வெற்றி கழகம் மிக பெரும் சிம்ம சொப்பனமாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இன்னொரு பெரிய கேள்வி தொடர்ந்து திமுக தரப்புல இருந்து வைக்கப்படுகிறது. விஜய் அவர்களை கொண்டு வந்து திமுகவினுடைய வாக்கு வங்கியை பிரிப்பதற்காக, குறிப்பா கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் போன்ற சிறுபான்மையினருடைய வாக்குகளை எல்லாம் பிரிப்பதற்காக பாஜக செய்கிற வேலை இது அப்படின்னு ஒரு பொத்தாம் போக்கா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க சிரிக்கிற மாதிரி தான் பல பேர் அதுக்கு சிரிச்சாலும் அதுல ஏதாவது ஒரு உள்ளர்த்தம் இருக்கா? சகோதரர், அவன் சொல்லட்டுமா? அரசியல் என்பது என்ன? என்னை தவிர என்னை எதிர்ப்பவன் எல்லாரும் குற்றவாளிகள், என்னை தவிர என்னை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் அயோக்கியர்கள், இப்படி பிம்பப்படுத்துவதுதான் அரசியல். இப்போ விஜயை குற்றம் சுமத்துவதற்கு வாய்ப்பு தேடி களைத்து போனவர்கள் கண்டறிந்த கடைசி அவதூறு என்ன? அவர் திமுகவின் பின்புலத்தில் வருகிறார். திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒருமுகமாக போய் சேராமல் பிளந்து விடுவதற்காக திமுகவை ஏற்பாடு செய்திருப்பதுதான் விஜய். அப்படி ஒரு கருத்து. எப்படி ஒரு கருத்து? கேட்காமலே ஒய்பிரிவு பாதுகாப்பை பாஜக கொடுக்கிறது. இப்பொழுது பாருங்கள், பாஜக தான் பின்னணி இருக்கிறது. நான் கேட்கிறேன், தனிநபர் வருமான வரி செலுத்துவதிலே இந்தியாவிலே 2வது நபர் திரு விஜய், இன்கம் டேக்ஸ் பேயர். ஒரு தலை சிறந்த மக்கள் சக்தியை வைத்திருக்கிறார் என்பது அவர் போகிற இடமெல்லாம் திரளுகிற மக்கள் கூட்டம் ஒரு சாட்சி. அப்படி இருக்கிற போது ஒரு மக்களால் அபிமானம் பெற்ற ஒரு மாபெரும் மக்கள் சக்தியை கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் கடந்து மாட்டை ஆளக்கூடிய கட்சிக்கு இருக்கிறது, ஆட்சிக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவருக்கு பாதுகாப்பு தருகிறார்கள். ஆக இவர் மீது பழி சுமத்துவதற்கும் குற்றம் சுமத்துவதற்கும் காரணம் கிடைக்காதவர்கள் ஆளுக்குண்டை சொல்கிறார்கள். இவர் அவரின் ஏற்பாடு, அவர் இவரின் ஏற்பாடு என்றெல்லாம் பல குற்றச்சாட்டுகள், இவையெல்லாம் முனைமொழிங்கி போகும். இந்த கணைகளை எல்லாம் விஜயினுடைய வெற்றி கழகம் கையில் பிடித்து காது உடைந்து கொண்டு கடந்து போகும். என்னை பொறுத்தவரை விஜய் ஒரு சவால். அவர் மக்கள் சக்தியையும் இளைஞர் சக்தியையும் தன்வசம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவராக உள்ளே வந்திருக்கிறார். 2 கட்சிகளுக்குமே ஒரு நடுக்கம் இருப்பதை நான் உணர்கிறேன். அந்த நடுக்கத்தின் புலம்பலாகத்தான் இது போன்ற குற்றச்சாட்டுகளை நான் பார்க்கிறேன். ஜெயலலிதா அம்மை அவர்கள் இருந்தப்ப ஒரு கட்டமைப்போடு இருந்தாங்க. அவர்கள் தான் முகம், அம்மையார் அவர்கள் தான் முகம். 2ஆம் கட்ட தலைவர்கள் அவ்வளவா வெளியே தெரிய மாட்டாங்க. அவங்க பேசுறது தான் அறிக்கைகளாக அந்த மாதிரி தான் இருந்தது அதிகாரப்படும். விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் இருக்கு. பெரிதாக அவருடைய பொதுச்செயலாளர் புசி ஆனந்தோ இல்லை வரக்கூடிய தலைவர்களோ எப்படி வந்தாலும் அவங்கெல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள் பெரிதாக சோபிக்கிற மாதிரியான தலைவர்களாக இல்லாமல் வச்சிருக்கார். ஏறக்குறைய ஜெயலலிதா அவர்களோடு ஒப்பிடுகிறார்கள்ல விஜய் அவர்கள். அந்த ஒப்பீட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, எனக்கு தெரிய அவர் முழுமையாக அரசியல்ல முழுமையாக 2 கால்களையும் இன்னும் களத்திற்கு வந்து ஊன்றவில்லை. மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்திருக்கிறது, அனைவருக்கும் பொதுவான அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழா நடந்திருக்கிறது, பரந்தூருக்கு சென்றிருக்கிறார். இப்படி பல நிகழ்வுகள் நடந்தால் கூட இந்த டே பை டே அன்றாட அரசியல் என்பது எப்போ தொடங்கும்னா, அவர் தனது கடைசி திரைப்படம் ஜனநாயகன் என்கின்ற படத்தை முடிவு செய்து நடித்து கொடுத்து விட்டு, ஏன்னா தயாரிப்பாளர் படம் போட்டிருக்காங்க, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வரக்கூடிய கடைசி திரைப்படம். அந்த படத்தை அவர் மிக பெரும் வெற்றி படமாக மாற்றுவதற்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார். அதை முடித்து விட்டு ஏப்ரல் மாதம் தான் ஒரு களத்திற்கு வரப்போகிறார். அவருடைய சுற்றுப்பயணம் வரப்போகிறது. நிறைய பேர் அந்த கட்சியில் இணைவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த கட்சியின் எழுச்சியை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய பல கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் தாவேகாவில் இணைவதற்கு ஆயத்தமாகிறார்கள். அது எப்போ நடக்கும்? எப்போ அந்த இணைப்பு விழா நடக்கும்னா, அவருடைய சுற்றுப்பயணம் நடக்கிற காலத்தில், சுற்றுப்பயணம் முடிந்ததற்கு பிறகு பல கட்சிகளிலிருந்தும் அனுபவம் பெற்ற அதிகாரங்களில் இருந்தவர்கள் எல்லாம் வருவார்கள். இப்பொழுது இந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை ஒழுங்குபடுத்தி அழைத்து செல்வதற்கு அனுபவம் படைத்த அரசியல் தலைவர்கள் தேவை. அந்த அனுபவம் படைத்த அரசியல் தலைவர்கள் பல கட்சிகளிலிருந்தும் இங்கே வருவதற்கு சாத்தியம் இருக்கிறது. பல கட்சிகளிலிருந்தும் பல பிரமுகர்களும் வருவார்கள். பல கட்சிகளும் கூட்டணிக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கூட நேரடியாக முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்து விடவில்லை. அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக 29 சட்டமன்ற உறுப்பினர்களோடு 89ல் அம்மா முதலிலே வந்தது எதிர்க்கட்சி தலைவர். அதற்கு பிறகுதான் 91ல் முதலமைச்சராகிறார். புரட்சித் தலைவர் மட்டும்தான் எடுத்த உடனே மேன் ஆஃப் தி மேட்ச், நேர முதலமைச்சர் இடத்துக்கு வந்தார். நான் சொன்னது போல காலையில் விதைத்து விட்டு சாயந்தரம் மறுக்க வேண்டிய அவசரம் விஜய்க்கு இல்லை. நிதானமாக நிலைத்து விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முதல் தேர்தலிலேயே அவர் முதல்வராகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதற்கு சாத்தியமில்லை என்று சொன்னாலும் கூட, ஒருவேளை அரசியல் நெருக்கடிகள் அவரை 2ஆம் இடத்திற்கு தள்ளினால் கூட நிச்சயமாக 2031 நோக்கி அவர் வெகு வேகமாக முன்னேறி போவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆக என்னை பொறுத்தவரை விஜய்க்கு பிரகாசமான அரசியல் இருக்கிறது. அது அவர் புரட்சித் தலைவி அம்மாவிடமிருந்த நல்ல அம்சங்களையும் அவர் எடுத்துக்கொள்ளலாம். புரட்சி தலைவரிடமிருந்த அரசியலில் நல்ல அம்சங்களையும் அவர் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று சொல்வார்கள்,
தளபதிகள் சரியாக இருந்து விட்டால் மன்னன் போர்க்களத்திற்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அவன் நேர பட்டாபிஷேகத்துக்கும் வெற்றி விழாவுக்கும் வந்தால் போதும். புரட்சித் தலைவர் அப்படித்தான். ஆர்.எம். வீரப்பன், திருநாவுக்கரசு, சைதை துரைசாமி, டி. ராமசாமி, அரங்கநாயகம், இப்படி முத்துச்சாமி, ஆளுமை மிக்க தளபதிகளை ஆங்காங்கே உருவாக்கி வைத்துவிட்டு விண்மீன்கள் நடுவாலை வீட்டிற்கும் வட்ட நிலா போல அந்த ராமச்சந்திரன் அப்படி அழகா வருவார், இருவரை காட்டிவிட்டு கடந்து போவார், வெற்றி வந்துடும். அதுபோல புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அப்படித்தான். சூரிய வெளிச்சத்தில் தான் இலைகள் துளிர்க்கும் என்கிற விஞ்ஞான தத்துவத்தையே தகர்த்தெறிந்து அது சந்திரனாலும் சாத்தியம் என்று நிரூபித்தவன் ராமச்சந்திரன் புரட்சி தலைவர். அந்த புரட்சி தலைவர் வெற்றிக்கு காரணமே அவர் உருவாக்கி வைத்திருந்த தலகர்த்தாக்கள். அதே போல விஜய் அவர்களும் அதை செய்ய வேண்டும், செய்வார். இப்பவே இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஆனாலும் இந்த இளைஞர்களிலே அரசியல் முதிர்ச்சி இருக்கிறதா என்பதை அவர் உற்று நோக்குவார், கவனிப்பார். அதற்கேற்ற மாற்றங்களை செய்யக்கூடும். பிறகச்சிலிருந்து வரக்கூடியவர்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாதவர்கள், அவப்பெயரை சுமக்காதவர்கள், அந்த கிளீன் இமேஜ்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் சேர்த்து இந்த இளைஞர்களோடு அனுபவம் பெற்றவர்களையும் இரண்டரை கலந்து தளபதிகளை அவர் உருவாக்குவார். இவரே ஒரு தளபதி, இன்னும் பல தளபதிகளை உருவாக்கக்கூடும். நிச்சயமாக அரசியலை அவர் சிறப்பாகவே கையாள்வார் என்று நான் கருதுகிறேன். பார்ப்போம். நிறைய தகவல்கள் எங்களுக்காக தாவேகா தலைவர் விஜய் குறித்தும் சமகால அரசியல் சூழல் குறித்தும் எங்களோட ஜாம்பவான் நேயர்களுக்காக இணைந்து பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மிக்க நன்றி. நன்றி.